சங்கீதங்களின் புஸ்தகம் 119 147 கூட இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதிகாலை ஜெபம், அதிகாலையில் எழுந்து காத்திருக்கிறாராம். ஆண்டவரே, என் சூழ்நிலை எப்படி இருக்குதுப்பா, ஆண்டவரே எனக்கு விரோதமாக இவ்வளோ பேர் கூட்டம் கூட்டிட்டாங்க, என்னால் சமாளிக்க முடியல, இந்த தேசங்கள் எல்லாம் எனக்கு விரோதமாக இருக்கிறது. தாவீது ஜெபம்லாம் அப்படி தான் இருக்கும். ஆண்டவரே, என்னை சுற்றி சூழ்ந்து இருக்கிறாங்க, என் ஜனத்தெல்லாம் கொள்ளையாடிட்டு போயிட்டாங்க. ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த தேசத்தாரெல்லாம் என்னை நெருக்கிறாங்களே, என் கூட இருக்கிறவனே என்னை குறித்து அவதூறாக பேசுகிறானே. இப்படி மனம் நொந்து இந்த தாவீது என்ன பண்ணுவாராம்? அதிகாலையில் எழுந்து இந்த சங்கீதக்காரன் ஆண்டவருக்காக காத்திருந்து ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. காத்திருந்து மாத்திரமல்ல, சத்தமிட்டு ஜெபிக்கிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சில பேர் ஜெபம் பண்ணுவாங்க, முணுமுணுப்பாங்க. இது ஜெபம் அல்ல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்க ஜெபம் பண்ண வெட்கப்படாதீங்க. ஹல்லேலூயா. சில பேர் ஜெபம் பண்ணனா வெட்கப்படுவாங்க. நீங்க வெட்கப்படுற சந்ததி கிடையாதுங்க. நீங்க இயேசுவுக்காக வைராகியமாக எழும்புகிற ஒரு சந்ததி. நீங்க ஜெபம் பண்ணதுக்காக, ஆண்டவரை துதிக்கிறதுக்காக மற்றவங்க பார்க்குறாங்களே, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்க்குற ஒரு யூத்து கிட்ட நான் பேசும்பொழுது அந்த சகோதரன் சொல்றாரு, எனக்கு வெக்கமாக இருக்குது பிரதர், எங்கள் அப்பா அம்மாலாம் பார்க்குறாங்க, எனக்கு ஒரே சிரிப்பாக வருது. நீங்கள் ஆண்டவரோடு கூட ஐக்கியப்படும் பொழுது மற்றவர்களை குறித்த ஒரு கலக்கம் உங்களுக்கு வேண்டியதில்லை. ஆண்டவரை நீங்கள் தரிசிக்கணும். உங்களுடைய சுயம் ஆண்டவரோடு கூட ஒரு கனெக்ஷன். நீங்கள் பரலோகத்துக்கு போனாலும் நீங்கள் ஜெபிக்கணும். உங்கள் அப்பா ஜெபித்தா ஆண்டவர் அவரை பரலோகத்துக்கு கூட்டு போவார். உங்கள் அம்மா ஜெபித்தா ஆண்டவர் உங்கள் அம்மாவை பரலோகத்துக்கு கூட்டு போவார். உங்களோட தனிப்பட்ட ஜீவியத்துக்கு நீங்கள் தான் உத்தரவாதி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். காலையில் எழுந்து காத்திருந்து வசனத்துக்கு ஆண்டவருக்காக தாகமாக இருந்து ஜெபிக்கணும். அப்போது காலை நேரத்தில் ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் எட்டுது. ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்குறாரு. உங்களால் செய்ய முடியாத காரியத்தை நீங்கள் செய்கிற ஜெபம் அந்த காரியத்தை வாய்க்க செய்யுது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே காலையில் எழுந்து துதிங்க. ஒரு மணி நேரம் கஷ்டம்தான். 4 மணிக்கு எழுந்து கஷ்டம்தான். 5 மணிக்கு எழுந்துங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா துதிச்சு ஸ்தோத்திரிங்க. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கண்ணை மூடிட்டு நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுதே உங்களுக்குள்ள காணப்படுகிற வியாகுலம், கஷ்டம், கவலை இதெல்லாம் மறந்துடுங்க. லேசாயிரும். நீங்கள் ஸ்தோத்திரிக்கும் போதே உங்களுக்குள்ள பாரப்பட்டு இருந்தீங்கன்னா கண்களில் தண்ணீராக வரும். நான் அந்த மாதிரி அனுபவிச்சிருக்கேன். கண்களில் தண்ணீராக வரும். ஐயோ, இவ்வளோ கஷ்டம், அந்த கஷ்டம்லாம் அப்படியே நம்ம விட்டு பறந்து போகிறத பார்க்கலாம். நீங்கள் ஸ்தோத்திரிக்க கிருபைகளை பெற்றுக்கொள்ளலாம். பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறாரு, அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால கிருபைகள் பெருகுமா. ஸ்தோத்திரிக்க கிருபைகள் பெருகும்.